21/5/2026 வியாழக்கிழமை குருவாரம் தட்சிணாமூர்த்தி சிவனுடைய அவதாரம் தட்சிணாமூர்த்தி. இந்த வியாழக்கிழமை குருவின் திருவடியை பற்றிவிட்டால் சிவனோடு ஐக்கியமாகலாம் என்பது சிவனுடைய அருள்வாக்கு. இப்போது இந்த உலக மக்களுக்காகவும் சிவன் அடியார்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் சிவ பக்தர்களுக்கும் ஆனந்தமாக வாழ்வதற்காக ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்வதற்காக இந்த பால் அபிஷேகம் சிவனுக்கு சமர்ப்பணம். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு பால் அபிஷேகம். மகாசக்தி பத்திரகாளியம்மனுக்கு தேர் அபிஷேகம் பால் அபிஷேகம். ஞானகுரு வடலூர் பெருமானுக்கு பால் அபிஷேகம். மகாசக்தி பத்திரகாளியம்மனுக்கு பால் அபிஷேகம். இப்பொழுது தேர் அபிஷேகம். பாலும் தேரும் கலந்தால் ஞானத்தில் சுத்த தேகமாக மாறும் என்பது தெய்வத்தினுடைய நம்பிக்கை. கடவுள் கருணையானவர், அன்பானவர். இப்போது சர்வ உலகத்துக்கு நவலிங்கத்துக்கு தலைவர், 18 ஜோதிலிங்கத்துக்கு தலைவர், பஞ்சபூத சரத்துக்கு தலைவர், உலகத்தின் ஞான தந்தை சிவனுக்கு தேர் அபிஷேகம். ஞான தந்தை ஞானத்துக்கு தலைவர் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு தேர் அபிஷேகம். மகாசக்தி பத்திரகாளியம்மனுக்கு நாகசக்தி பத்திரகாளியம்மனுக்கு தேர் அபிஷேகம். ஞானகுருக்கு தேர் அபிஷேகம். பார்த்து கொண்டிருப்பவர்கள், அணுகிக் கொண்டிருப்பவர்கள் இந்த பால் போல தேன் போல ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்கள் கொண்டு நல்லாசிரிய உங்களுடைய திருவடி கந்தத்தை அருள்மணி சுவாமிகள் பிரார்த்திக்கிற வேண்டுகிறேன்.